வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. அண்ணன், இஃப் கேது எட் செகண்ட் ஹவுஸ் வாட் ஹி வில் டூ? அதாவது கேது 2ஆம் வீட்ல இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? ஓகே. ஒரே வார்த்தையில எந்த கிரகமும் ஒரு இடத்துல இருக்கு. அது இத பண்ணிரும், அத பண்ணிரும் அப்படின்னு உண்மையிலே ஜோதிடத்துல சொல்ல முடியாதுங்க. ஒரு கிரகம் எப்படி இருக்கு? யாருடைய பார்வையில இருக்கு? யாருடைய வீட்ல இருக்கு? வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறாரு? ஸ்தான பலமா இருக்கிறாரா? இந்த ஸ்தான பலத்துல ஷட்பலம்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஸ்தான பலத்துல இருக்காரா? ஆட்சியில இருக்காரா? உச்சமா இருக்காரா? நீச்சமா இருக்காரா? அவர் இதெல்லாம் விட லாஸ்ட்டா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, அவரு சுப தன்மையில இருக்கிறாரா? இல்ல கெட்டு போயிருக்காரா? எப்படி அவருக்கு சுபத்தன்மை வரும்? வீடு கொடுத்தவர் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வீடு கொடுத்த பிளானட் உச்சமாக இருக்கிற வீட்ல இருந்தாங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தங்க. லக்னாதிபதியோட பலத்துக்கு ஏற்ப. ராகு கேதுக்கள் நீச்சனுடைய வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தசை வந்து ரொம்ப 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 சுமாரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். நீங்க கேட்ட கேதுக்கு நான் வந்து எத்தனை படிநிலையில உங்களுக்கு நான் வந்து பலன் சொல்றேன்னு பாருங்க. முதலாவது நிலையாக ராகுக்கு யாருடைய தொடர்பு இருக்கு? யாருடைய வீட்ல இருக்காரு? வீடு கொடுத்த அந்த பிளானட் எப்படி இருக்காங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தசைய நீங்க கணிக்கிறதுக்கு முன்னுக்கும், வீடு கொடுத்த பிளானட் எப்படி இருக்கு? அந்த கிரகம் உச்சமா இருக்கா? அந்த கிரகம் நீச்சமா இருக்கா? சில பேர்ட்ட பேசும்போது, இது சாதாரண ஜாதகம் இல்லங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் ஜாதகங்கன்னு சொல்லும்போதே, ஆமாண்ணே நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன்னு எப்படி சொல்றீங்க? வீடு கொடுத்தவனுடைய வலுவ பார்க்குறப்ப தான் அந்த ஜாதகத்தினுடைய குவாலிட்டி தெரியுமா? இந்த மாதிரில இயல்பாக சும்மா ராகுவும், கேதுவும் 2 8ஆம் கேது 2வது இடத்துல இருந்தாருன்னா, ராகு 8வது இடத்துல இருப்பாரு. இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாக இருக்கும். அந்த கேதுவுக்கும், ராகுவுக்கும் நான் 2 பேரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா, நீங்க கேது பத்தி பேசுனீங்கன்னா, ராகு, கேது கிட்டத்தட்ட ஒரே இடத்த எதிரும் புதிருமா வந்து பாதிக்கக்கூடியவங்க. எந்த இடத்துல சமசப்தம அமைப்புகள்ல ஒரு சனி ராகுவோட சேர்ந்திருந்தா இந்த கேதுவ பார்ப்பாரு. ஒரு சனி வந்து கேதுவோட சேர்ந்திருந்தா ராகுவ பார்ப்பாரு. அந்த இடத்துல 2 பேரும் கெட்டு போவாங்க. ஓகே. சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது சனியின் தன்மைகள அப்படியே தான் எடுத்துக்குவாரு. அப்படியே சனியோட கெட்ட பலன்கள் எல்லாம் கேது அப்படியே உறிஞ்சுகிட்டு சனி திசையில கெடுதல்கள் நடக்காது. நல்லது நடக்கும்னு நான் சொல்லல. சனி திசையில கெடுதல்கள் நடக்காம இருக்கிறதுக்காக கேது திசையில சகல விதமான கெடுதலையும் பண்ணுவாரு. 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேது திசையில தான் நல்லதோ, கெட்டதோ உங்களுக்கு நடக்க போகுது. கேது திசையே எனக்கு வரலங்க. உங்களுக்கு அந்த நல்லதோ, கெட்டதோ நடக்க போறதே இல்ல. இந்த இடத்துல செவ்வாயோட சேர்ந்த கேது செவ்வாயுடைய கெட்ட தன்மையை எடுத்துக்குவாரு. அப்ப செவ்வாய் ஒரு தனி பலம் பெறுவாரு. சனியோட தனியா சேரக்கூடிய கேது சனியுடைய கெட்ட பலனை எடுத்துக்குவாரு. அப்ப சனி வந்து ஒரு சூட்சும வலு அப்படின்ற சனியின் நல்ல விதமான தன்மைகளை அந்த ஜாதகருக்கு பண்ணுவாரு. குறிப்பாக கெடுதல்களை பண்ண மாட்டார். பண்ணாம நிறுத்தக்கூடிய அமைப்பு. ஒரே நேரத்துல சனியோட சேர்ந்து செவ்வாயோட பார்வையில இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பேயாட்டம் ஆட போறாரு அந்த தசையிலன்னு அர்த்தம். அந்த தசை முழுக்க 6, 7 வருஷம் அந்த ஜாதகர் அந்த 2ஆம் வீட்டினுடைய அடிப்படையில வருமானம் இல்லாம, குடும்பம் இல்லாம, நடு ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கிற பட்சத்துல யாரோ ஒருத்தர் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. லக்னத்துக்கு 7ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது கணவனோ மனைவியோ வேலை இல்லாம வெட்டி இல்லாம கணவனோ மனைவியோ இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இது வந்து பெண்களுக்கு வராதுங்க. ஆண்களுக்கு இந்த மாரி இருக்கிற பட்சத்துல தான் பெண்கள் தலைவிதியே புருஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன வந்து தான் வேலைக்கு போய் வீட்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவரு அந்த கேது தசை முழுக்க ஏன்டா உயிரோட இருக்கோன்ற மாரியான விஷயங்கள பண்ணிக்கிட்டு, வாழ்ந்துகிட்டு ஒரு மாதிரியா இருப்பாரு. இது கெட்டுப்போன சனி, செவ்வாயுடைய நேரடி பார்வையில இருக்கக்கூடிய கேது. ஒருவேளை குருவின் வீட்ல சுக்கிரனுடைய பார்வையில, சுக்கிரனின் வீட்ல குருவின் பார்வையில இருக்கக்கூடிய கேது. அவர் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, லக்னாதிபதியும், லக்னமும் நல்ல தன்மையில இருக்கும் பொழுது, நல்ல வருமானத்த குடுப்பாரு. நல்ல குடும்பத்த குடுப்பாரு. ஜாலியான அமைப்புகள்ல நல்ல விஷயத்த குடுப்பாரு. உங்களுடைய பேச்சுக்கள்ல நம்பகத்தன்மைய குடுப்பாரு. நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்க குடுத்தா, அந்த வாக்க உங்களால நிறைவேத்த விடுவாரு. உங்களுடைய நல்ல ஆன்மீக தன்மைகள் இருக்கும். குருவின், சனியின் தொடர்புல வரக்கூடிய ஆன்மீக தன்மை நல்லா இருக்கும். அந்த கேது தசையில 6, 7 வருஷம் மட்டும். ஓகேங்களா? அப்போ வெறும் ஒரு கேது 2ல இருக்காங்க. இப்ப இன்னொரு கேள்வி கேட்பீங்க. ராசிக்கு 2ல இருந்தா, ராசிக்கு 2ல இருந்து தசைலாம் நடக்காதுங்க. லக்னத்துக்கு 2ல இருந்து மட்டும் தான் தசை நடக்கும். இப்போ இந்த கேது யாருடைய தொடர்புல இருக்காரு? லக்ன யோகருடைய வீட்ல இருக்காரா? இது ரொம்ப முக்கியம். கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் உச்சனாகி, அவர் சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, சனி, செவ்வாய் மாதிரியான பாவ கிரகங்கள் உச்சமாகிறதே தன்னுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம் நல்லது பண்றதுக்கு தான்.
இந்த இடத்துல கேது இந்த மாதிரியான வீடுகள்ல இருந்து ஒரு சுக்கிரனோட சேர்ந்து குருவின் பார்வையிலயோ, ஒரு குருவோட சேர்ந்து சுக்கிரனுடைய பார்வையிலயோ, அல்லது ஒரு பௌர்ணமி சந்திரனை கிரகணப்படுத்தி இந்த இடத்துல மனம் கெடும். ஓகேங்களா? சந்திர திசையில, கேது திசையில இல்ல. சந்திர திசையில மனம் கெடும். ஏன்னா கிரகணம் ஆயிருக்காருல்ல. அப்ப சந்திர திசையில தாயும் மனமும் ஒரு சேர கெடுவாங்க. ஆனா கேது திசையில உங்களுக்கு அதீத சுபத்துவத்தின் அமைப்புகளால இந்த கேது வெளியில சொல்ல முடியாத மாதிரியான அமைப்புகள்ல அதீத வருமானத்தை ரொம்ப நல்ல தன்மையில கொடுப்பாரு. இது உங்களுடைய லக்ன பலத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ராகு கேது அப்படின்றவங்க சும்மா 2ல ராகு கேது இருந்தா நாகதோஷங்க, 7ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிற முட்டாள்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.